ட்ரக் கார்டல் வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் மூலியமாக வராங்களோன்ற சந்தேகம் இருக்கிறது. எப்படியோ ஒரு வகையில் ஸ்னீக் பண்ணி வந்துடுறாங்க, ஏதோ ஒரு பண்ணி வந்துடுறாங்க, தப்பிச்சு வந்துடுறாங்கன்றக்க நேரடியாக நம்மளோட பேட்ரோலிங்கே உள்ளே வந்தால் அதை சோக் பண்ணலான்றது இந்தியாவுடைய திட்டம். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம்னா பைரசி, டெரரிசமும் இருக்கிறது. இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு இப்படி தான் வரணும், அதாவது பாகிஸ்தான் வந்து இங்கிருந்து தான் வரணும்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து கூட நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சமீபத்தில் மிரட்டியிருந்தாங்க. அதாவது எங்களுடைய அடுத்த தாக்குதல் மேற்கு பகுதியிலேருந்து மட்டும்தான் வரணுன்றது இல்லை, ஈஸ்ட்லேருந்து கூட வரலாம் அப்படின்னு ஆசிம் முனிர் மிரட்டியிருந்தார். ஈஸ்ட்னா என்ன, நமக்கு டப்புன்னு சைனான்னு யோசிக்க தோணும், கிடையாது. அவங்க பிளான் என்னன்னா பங்களாதேஷ் மூலிமா இந்தியாவை அட்டாக் பண்ணணும், பங்களாதேஷில் இருந்து ஊடுருவி அட்டாக் பண்ணணும்னு பிளான். இல்லைனா நேபாள் வழியாக பீகாருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. லேண்ட் பார்டர்லாம் கொஞ்சம் பாகிஸ்தான் மாதிரி இந்த இரு நாடுகளுடன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்றதுனால. ஆனால் இது ரெண்டு மட்டுமா, இதுவும் தானே ஈஸ்ட். அப்போ இங்கிருந்து கூட நம்ம கடல் வழியாக இங்கே வந்து இந்த இடத்துல கூட அட்டாக் பண்ண நினைக்கலான்றது இன்டெலிஜென்ஸுடைய ஒரு தியரிஸாக இருக்குது. XYZன்னு அவங்க இசட் வரைக்கும் வச்சுருப்பாங்க த்ரெட் பெர்செப்ஷன்ஸில். அப்படி இருக்கா இதில் எங்கே வேணால் நடக்கலான்றதுனால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த டெரரிசி கண்டின்ஜென்மெண்ட்டாகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முக்கிய ஸ்பாட்டாகவும் இந்த இடம் இருக்கிறது.